இப்படி கைக்கு எட்டுற தூரத்துல கிடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப. அம்மா எவ்வளோ காய் கொத்து கொத்தா காய்ச்சி கிடக்குன்னு பார்த்தியா? ஆமா, நாம இதெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போய் ஜாம் ஆக்கி சாப்பிடுவோன்னு. ஜாம்னா நெல்லிக்காய் ஜாம் மாதிரியாவே சந்தியா? அதான் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது முன்னாடிலாம் கருப்பு கலர்ல ஒரு கவர்ல இழந்த பழம் இருக்கும் பாரு, அதான் இது. அது மாதிரி செய்வோம். இது லூசு, அது சின்ன இழந்த, இது பெரிய இழந்தல்ல. அதான் நம்ம சின்ன இழந்த பழமும் கொஞ்சம் பறிச்சு வச்சிருக்கோம்ல, ரெண்டையும் சேர்த்து போட்டு செய்வோம். சின்ன இழந்தைய மட்டும் தனியா செய்வோம், இதை வேணா சும்மா கடிச்சு தும்போம். பெரிய இழந்த கூட சின்ன இழந்தையே சேர்த்தா நல்லா இருக்காதுன்னு தோணுது எனக்கு. என்னமோ என்னடா சதீஷ், அங்க பாரு யார் நிக்கான்னு பாரு. யாரு? ஐ சோனி, சின்ன பொண்ணு எல்லாம் நிக்காவல. ஓய் சோனி, சும்மா இரு, எங்க தங்கச்சி இருக்கா பாரு. இருந்தா என்னல? இல்ல அவ எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துருவாள, நீ சும்மா கூப்பிடாம அமைதியா இரு. இப்ப யாரும் என்னைய கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சுல? உன்னையெல்லாம் யாரும் கூப்பிடல, உனக்கா அப்படி தோணி இருக்கும் யாராவது கூப்பிட்ட மாதிரி. இல்ல பை, யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சோனி சின்ன பொண்ணுன்னு ரெண்டு பேரையும். இல்ல எங்க வீட்ல எங்க அம்மா ஏதோ நான் கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இப்படி சுத்திக்கிட்டு திரியே நினைச்சிட்டு இருக்காவ. இப்படி வேட்டைக்கு போய் சுத்திக்கிட்டு திரியறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். எங்க தங்கச்சி எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டானா கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாவல. தயவு செய்து அப்படியே யூட்டன் போட அப்படியே கிளம்பிடுவோம். இல்ல சரி, சும்மா இருல, இதெல்லாம் ஒரு விஷயமா? இரு, அந்த பிள்ளையில கூப்பிடுறேன். ஓய் சோனி, இவன் இன்னைக்கு நம்மள அடி வாங்க வைக்காம விடமாட்டான். இவ இப்ப கூட யாரும் நீ கூப்பிடுற மாதிரி இருக்கு. இரு யாருன்னு பாப்போம். ஆமா பே, எனக்கும் இப்ப கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. அந்த நிக்கணும் பேரு சதீஷன் ஜெகனும். ஓய் என்னடா, எதுக்கு கூப்பிட்டிய? ஹே ஹாய் ஜோனி, பாரு என்ன வச்சிருக்கேன்னு தெரியுதா கையில? சீ என்னதுல அது? வேற என்னது? முயல் தான். சீ யானை எப்படி இருக்கியே? அநியாயமா ஒரு முயலை கொன்னுட்டியல. ஐயா ஜோனி, நாங்க கொல்லல, இந்த நாய் தான் கொன்னுச்சு. சீ போங்களே, மூஞ்ச பேரு. அந்த நாயை வச்சு அந்த முயலை கொல்ல வச்சது நீங்களே தானே? வேட்டைக்கு தானே போயிருப்பீங்க ரெண்டரும்? சச்சா நாங்க வேட்டைக்குன்னு போல, சும்மா போனோம். போகும்போது எங்க கூட இந்த நாயும் வந்துச்சு. கடைசியில பார்த்தோன்னா அந்த நாய் எங்களுக்கு முன்னாடி போய் பாஞ்சு அந்த முயலை பிடிச்சி கவிட்டு வந்துருச்சு. அந்தால சரி அது கடிச்சு குதறி தின்ற போதுன்னு நாங்க சுட்டுதுங்களான்னு இப்ப எடுத்துக்கிட்டு வரோம். சீ உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையால? இப்படி ஒரு உயிரை கொண்டு திங்குறீல? ஓ மேடம், இந்த மீனெல்லாம் சாப்பிடுவீங்களா எப்படி? சாப்பிடுவேன். ஓ அப்ப அந்த மீனெல்லாம் உயிர் இல்லையோ, அதெல்லாம் கொண்டு திம்பிய. இப்ப இந்த முயலை மட்டும் திங்க மாட்டீங்களோ? எல்லாம் சிக்கன் கறியெல்லாம் வலிச்சு நக்குவியா? அதெல்லாம் அடிச்சு நிமித்துவா. இது நல்ல கதையா இருக்க. மீனை கொண்டு தும்பாவலாம், கோழியை கொண்டு தும்பாவலாம், ஆட்டை கொண்டு தும்பாவலாம். நாங்க ஒரு முயல் கறியோ முயலோ சுட்டு தின்னா அது மட்டும் பாவமா? இது என்ன நியாயம்? அப்படி ஏன்ல? சீ இதெல்லாம் அங்க தூர கொண்டு போல, பார்க்கவே பாவமா இருக்கு. இருக்கும் இருக்கும், இறைச்சி கறியெல்லாம் திங்கும் போதெல்லாம் பாவமா தெரியாது. இப்ப இதை பார்த்தா மட்டும் உங்களுக்கு பாவமா தெரியும் என்ன? அதான் ஒரு பழமொழி இருக்கு, கொன்னா பாவம் தின்னா போவோம்னு. அதெல்லாம் தின்னா எல்லாம் சரியாயிரும். சாப்பிட்றியா அப்படி? சீ எனக்கு வேண்டாப்பா முயல் கறிலாம். பாம்போல இருக்கு, அது கண்ணுல இருந்து தண்ணியா வந்திருக்கல, அழுது இருக்கு. சீ சே, அது சாவும் போது எப்படி கதறி கதறி அழுதுருக்கோம்ல. இங்க பாருங்க, சும்மா எல்லாத்துக்கும் அப்படிலாம் வருத்தப்படக்கூடாது. எல்லா உயிருமே ஒருத்தர் சாப்பிடுறதுக்கு தான் படைச்சிருக்கு. புல்ல பூச்சி திங்கும், பூச்சியே தவளை திங்கும், தவளையே பாம்பு திங்கும், பாம்பே பறவை திங்கும், பறவையே நம்ம திங்கும். அப்படி ஒவ்வொன்றா வரிசையா வரும்ல விலங்கு. ஒவ்வொரு விலங்கு அப்படியே சாப்பிட்டு மனுஷன் அப்படியே அது விலங்குகள். இது சங்கிலி, அதாவது உணவு சங்கிலி. அந்த மாதிரி நினைச்சுக்கிடணும். இதெல்லாம் நினைச்சு பாவப்படக்கூடாது. நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி உணவு சங்கிலியா நினைச்சானா உங்களுக்கு இதெல்லாம் பாவமாவே தெரியாது. சீ என்னதான் சொன்னாலும் இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுல. இப்போ இதை சுட்டு நல்லா லெக் பீஸ் மாதிரி தூக்கி தாரேன். அப்போ மட்டும் நீ வேண்டான்னு சொல்ல பார்ப்போம். நல்லா அப்படியே அழகா அவுக்கு 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 அவுக்குன்னு அப்படியே தும்பா கேஎஃப்சி சிக்கன் மாதிரி. இப்போ வேண்டாமா, நல்ல கதையா இருக்கு. அது செத்து கிடக்கதான் நீ கண்ணுக்கு தெரியாம பொறிச்சு அப்படியே அழகா கலர்ஃபுல்லா வச்சதும் எடுத்து தின்னுடுறிய. இது கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி மசாலா போட்டு உப்பு போட்டு எல்லாம் செய்யும்போது பார்க்கும்போது பாவமா தெரியும் உங்களுக்கு தானே? இல்ல சதீஷ், நான் நீ அம்மா கிட்ட சொல்லி கொடுத்தேன். இங்க பாரு பூமாரி, உன் முடிக்கு அம்மா முயல் ரத்தம் வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, யார்ட்டையாவது வாங்கணும்னு. வேட்டைக்கு எந்த பேலாவது போனா முயல் ரத்தம் இருந்தா சொல்லுன்னு. நான் அந்த இதுல முயல் ரத்தத்தை எடுத்து அம்மைக்கு கொடுத்து அம்மையை ஐஸ் வச்சிருவேன் பாரு. சீ வேண்டாப்பா, எனக்குலாம் முயல் ரத்தமும் வேண்டாம், என் முடிக்கு ஒன்றும் வேண்டாம். நான் சும்மாயே என் முடியை வளர்த்துக்கிடுவேன். அதான் செம்பட்ட பஞ்சு போய் கிடக்குல, அதை கரு கருன்னு ஆக்குறதுக்கு தான் அம்மா முயல் ரத்தம் கேட்டா. எனக்கு முடி செம்பட்டையாவே இருந்துட்டு போட்டோம், ஒன்றும் கரு கருன்னு ஒன்றும் எனக்கு வளர வேண்டாம். சரி வேண்டானா போங்க, நாங்களே சுட்டு தின்னுக்கிடியோம். இந்த நாய் வேற அப்பயே நாக்க தொங்க போட்டுக்கிட்டு இருக்குது, எப்ப தருவாவேன்னு. நாங்க சீக்கிரம் சுட்டு தின்னோம்.
நீங்க என்ன இங்க தோட்டத்துல வந்து இழந்த பழம் களவாண்ட வந்தீங்களோ? எல்லாம் எங்களை பார்த்தா என்ன களவாணி மதியா இருக்கு. நாங்க தோட்டத்துக்கார்ட்ட கேட்டு தான் பறிச்சிட்டு இருக்கோம். பர்றா, தோட்டத்துக்கார்ட்ட கேட்டுல இழந்த பழம் பறிக்கலா? நீங்களும் ஏதோ திருட வந்திருக்கேன்லாம் நினைச்சோம். அங்க வேணா தோட்டத்துல இழந்த பழம் திருட வேணா செய்வோம். உன்னைய மாதிரி ஒரு உயிரை கொல்லலாம் மண்டல. போல அங்க தூர இதை கொண்டுக்கிட்டு தூரவா மூஞ்சி முன்னாடி நிக்காத. என்ன மனுக்கு பண்ணிக்கியா? என்னைக்குனா நீ என் முன்னாடி கறிச்சோறு தின்னு அப்ப பாத்துக்கிடியே. கல்யாணம் விட்டு விருந்து விட்டு கோயில்ல எல்லாம் கறிச்சோறு போட்டா நல்லா கட்டுன்னு கட்டியது. இப்ப பார்த்துட்டு மினுக்குறா. உங்களுக்குலாம் வயிற்றால தானே போவோம். அதான் நிக்காம போயிட்டு இருக்கும் பாரு. எங்களுக்கு நிக்காம போனா சிவப்பு கொடி காட்டி நிப்பாட்டிக்கிடியும், இல்லைன்னா மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி தின்னு சரி பண்ணிக்கிடியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. நம்ம போலாம். நம்மளவா சீக்கிரம் சுட்டு தும்போம். இந்த நாய் வேற நாக்க தொங்க போட்டுக்கிட்டே இருக்கு. எப்ப இதை நம்ம கிட்ட இருந்து இது கவிட்டு போகும்போது தெரியல மறுபடி. சோனிக்கு முயல்ல லெட் பீஸா கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் என்னன்னா சீச்சி போப்போ கொண்டு போங்க. இந்த பையனும் ரொம்ப மோசம்ப்பா. இந்த முயலை பார்க்க பாவமா இருக்கு. இந்த மாதிரி வேட்டைக்கு போறவங்கள முதல்ல கையை காலை உடைக்கணும். ஜோனி, இன்னைக்கு எங்க அம்மா கிட்ட நான் அந்த சதீஷை போட்டு கொடுக்கேன். அப்பதான் அவன் சரி வருவான். இங்க பாரு பூமாரி, உங்க சதீஷை நீ என்னதான் உங்க வீட்டுல போட்டு விட்டாலும் அவெல்லாம் ஈஸியா தப்பிச்சிருவான். கொஞ்சம் கூட திருந்தே மாட்டான். அந்த முடியை வெட்ட சொல்லி ஸ்கூல்ல எவ்வளவு திட்டினாவன்னு சொன்ன. அவன் எங்கனா அந்த முடியை வெட்டினானா? சொல் பேச்சு கேட்டானா? இன்னும் முடிய வெட்டாம எப்படி கிருக்கேங்கனங்க சுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தான் திரிவான். அவெல்லாம் சொல் பேச்சே கேட்காண்டாம் பாரு. ஆமா, அந்த கழுதை எப்பதான் உருப்படுமோ தெரியல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதெல்லாம் திருந்தாது. சரி வாங்க போய் சீக்கிரம் இறந்த பிள்ளை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு பறிச்சுட்டு போவோம். ஆமா, நம்மள தேடுவ இந்த பிள்ளைகளும் ஒரே போக்க அந்தால போயிடுச்சுன்ட்டு. ஆமா, எங்க அம்மா வேற சத்தம் போடுவா. ஓலை பறக்காம இவ்வளவு பாட்டுக்கு இந்தா வரேன்னு சொல்லி போனாலும் இன்னும் காணுமேன்னு. சீக்கிரம் அவ்வளோத்தையும் பறிச்சு போடுங்க போவோம். இன்னைக்குதான் பத்ராளி அக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் சொன்னாவே. அப்படியா? ஆமா, அந்த ஆளும் ஒரு வாரத்துல அமெரிக்கா கிளம்பிடுவேன்னு நடந்தாருல. இன்னும் ரிஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டான்னா இனிமே எண்ணெய் வச்சுட்டு காரியெல்லாம் முடிச்சுட்டு அவன் நாளைக்கே கிளம்பிடுவான்னு நினைக்கேன். நல்லதுதான், அந்த ஆளை போயிட்டு போறாவே. வேற சார்மிக்கு எதுவும் ஃபோன் பண்ணாவளோ உங்களுக்கு? இல்லை, அதுக்கப்புறம் அவியலும் பண்ணலை, நானும் பண்ணலை. என்னத்தை போட்டு பேச, அந்தால நானும் வேற பண்ணலை. போட்டு அடிக்கடி பேசுங்க. அப்பதானே நம்மளும் அவிய வீட்டுக்கு போய் வந்து நல்லா ஜாலியாக இருக்கலாம். அது வேற நல்லா வசதி பார்ட்டி. உங்க பிள்ளைல கூட நாளைக்கு ஒன்று அதுங்க கட்டி கொடுத்தாலும் கொடுக்கலாம்ல. ஏலா சும்மா இருலா. எக்கோ, அந்த பையன் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கானா. உங்க மூத்தவா சரியா இருப்பா. இவளும் காலேஜ் முடிச்சிட்டான்னு வைங்க, அதுக்குள்ள அந்த பையனும் படிச்சு முடிச்சு எங்கேயானு டாக்டர் ஆயிடுவான். அதுக்கப்புறமா உங்க பிள்ளைய அவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். பார்த்துக்கிடுங்க. நல்லா ரெண்டும் படிக்க பிள்ளைகள் நல்லா ஜோடி. அதனால நல்லா பேசி வாங்கி இருங்கக்கோ. ஏலா, நான் ஒன்றும் அந்த எண்ணத்துல அந்த பொம்பளை கிட்ட பழகலடா. அதான் எனக்கு தெரியுமே நீங்க அந்த எண்ணத்துல பழகலன்னு. அதான் பழகுங்க அப்படின்னு சொல்றேன். ஒருத்தி ஏதாவது ஒண்ணு தேவையில்லாம பேசிட்டு இருப்பா. பூமாரி, அந்த இழந்த பழத்தை கொண்டா பாப்போம். பிள்ளைகள் வந்துட்டாலுவலோ. அடையப்பா, கொண்டா. எம்மா இந்த இழந்த பழம் ஏகப்பட்ட பழம், பெரிய பெரிய பழமா பறிச்சுட்டு வந்திருக்கீங்களே. கொஞ்சம் காய் தான் பாத்துக்கம்மா. கொஞ்சம் இனிப்பாவும் இருக்கு, கொஞ்சம் புளிப்பாவும் இருக்கு. ஆனா நல்லா தான் இருக்கு. எங்க அம்மாலாம் காணோம், எங்க போனாங்க? எங்க அம்மா ராணி அக்காவை கூட்டிகிட்டே உங்க தோட்டத்துக்கு போனாவே இன்னும் வர காணோம். எந்த அளவு போய் தொலைஞ்சாவளோ தெரியல. 2 வரும். எல்லாம் திட்டாதீங்க, எந்த வந்துட்டேன். இது என்ன நடக்குது? அவ்வளோ என்னமோ இழந்த பழமா என்னமோ திங்கியல. ஆமா, இழந்த பழம் தான். வாங்க. எங்க உள்ளது? சின்ன பிள்ளைகள் தான் அந்த யார் தோட்டத்திலேயே இருந்து பறிச்சுட்டு வந்துச்சுவே. அப்படியா? கொண்ட பாப்போம். சரசு எங்கடே போனீங்க இவ்வளவு நேரம்? நாங்க பைனில மாங்காய் போட்டு குடிச்சிட்டு வாரோம். பைனியா? பைனி இப்ப உங்களுக்கு ஏது? சரசு வீட்டுக்காரர் தான் எங்கேயோ இருந்து யாரோ கொடுத்தாவன்னு சொல்லி வச்சிருந்தாரு மரத்து முட்டுக்குள்ள. அதுல கொஞ்சம் மாங்காய்ங்க கடந்துச்சுன்னா பறிச்சு போட்டு வெட்டி போட்டு கொடுன்னாரு. அதெல்லாம் போட்டு தந்தாவ சரசு. சூப்பரா இருந்தது. நல்லா அழகா குடிச்சிட்டு வாரோம். ஓஹோ, இதுக்குதான் இவ்வளவு நேரமோ? எங்களெல்லாம் ஒத்தையில விட்டுட்டு இந்த சரசக்கா உங்களை மட்டும் கூட்டிட்டு போய் பைனி வாங்கி தந்திருக்காவ. நல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிய. இது நல்ல கதையா இருக்க. இப்ப எங்களுக்கும் பைனி வேணும் பாருங்க. கொஞ்சோட பைனில இந்த குப்புசாமி என்ன கல் போட்டிருந்தாராம். அதுல ஒரே ஒரு கலசம் மட்டும் பயணி போட்டிருந்தாருன்னு கொஞ்சம் எங்க வீட்டுக்காரர் கொடுத்துருப்பாங்க போல. எங்க வீட்டுக்காரர் எனக்காண்டி கொஞ்சம் வச்சிருந்தாரு. அதனால நாங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு 2 மடக்கு இருந்துச்சு, குடிச்சிட்டு வாரோம். ஏலா உமா, எங்க வீட்டுக்காரரு 2 பனை இடிக்கிருக்காரு. அந்த பனையில இருந்து பயணி வந்தா அப்ப தாரேன் என்ன? கண்டிப்பா தரணும், பார்த்துக்கிடுங்க. அதுக்கா இவ்வளவு நேரம்? அதுக்கப்புறம் ஒரு குள்ளமா ஒரு கிளவி வந்து சரசுகிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அது வேற பெரிய மண்டை காய்ச்சல் ஆகி போச்சு. என்னாச்சு? யார் அந்த கிழவி? யார சரசு சொல்றாவ?
அதானா அந்த பிங்கி கிழவி அதுதான் வந்து ஒரு வேலையை பார்த்து விட்டுருச்சு. காலையிலே மண்டை காய்ச்சல் ஆகி போச்சு போ. என்னவா அந்த பரட்டை பிங்கிக்கு? அது தோட்டத்துல எவன் புளிய களவாண்டுட்டு போனானோ, புளிய அடிச்சு பறக்கி எடுத்துட்டு போனானோ தெரியல. அது கால் தடம் எங்க தோட்டத்து வழியாக தான் வருது. நீங்க தான் புருஷனும் பொண்டாட்டியும் தான் புளிய அடிச்சு உளுப்பி அவ்வளத்தையும் பறக்கிட்டு போயிட்டியேன்னு வந்து நாண்டுகிட்டு நிக்குது. ஐயே ஆமாக்கா, என்னத்த சொல்ல, அதுகிட்ட நானும் எவ்வளவோ சொல்லி பார்க்கேன். அது காதுலே வாங்காண்டேங்கி. ஆமா, ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டையாகி போச்சு. ஆமா, கடைசியில் போய் முட்டை மந்திரிச்சு வைக்க போறேன் நிச்சி. நீ எந்தலையும் போய் எங்கேயும் போய் மந்திரிச்சு வை, நான் பார்த்துக்கிட்டேன்னு இருக்கேன். அது இன்னைக்கு இனிமே ஏதாவது ஊருக்குள்ள என்னைய பத்தி யார்ட்டையாவது சாட மடையா திட்டிக்கிட்டு திரும்பிட்டோம். அப்ப அந்த மண்டையை கொண்டே பாப்பர் பண்ணி விட்டுருவேன் பேரு. எனக்கு இன்னைக்கு பயங்கர ஆத்திரமா ஆகி போச்சு. கால் தடம் உங்க தோட்டத்துக்கு வந்தப்புறம் வேற எங்க போயிருக்கான் அதை பாத்திச்சாமா? அதுக்கப்புறம் கால் தடம் சரியா தெரியலையா? புல்லு வழியா வேற சைடு போகுதா இல்ல எந்த அளவு போகுதுன்னு தெரியல போல இருக்கு. அதனால உங்க தோட்டத்தோட தான் முடியுது. அதனால நீங்க தான் இருக்குது. வேற நமக்கு ஆத்திரமா வந்து போயிடுது. அதுக்கு தான் எங்கள் வீட்டுக்காரை பார்த்து 4 திட்டிட்டு வந்தேன். சீக்கிரம் வேலி அடைச்சி போடுங்க, முள்ளை வெட்டி போட்டு, இல்லாட்டி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு. நான் அந்த மனசுக்கு அப்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். ஆடு மாடுன்னு அவ்வளவு வந்து முருங்கையை மொட்டை அடிச்சுட்டு போயிடுது, இது சரிப்பட்டு வராது, ஒழுங்கா அடைச்சி போடுங்கன்னு அவர் காதுலே வாங்கினாரு. இல்லை இப்போ தேவையில்லாத கெட்ட பேரு. இப்போ களவாணி பட்டம் தேவையா இங்கே? சரி விடு, அந்த கிழவியை பற்றி தான் நமக்கு தெரியும்ல. அது சும்மா இருக்காதுக்கு. எனவே ஊர் முழுக்க இப்படியே சொல்லிக்கிட்டு தெரியும். வேற நம்ம எல்லாருக்கும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? நாங்கள வண்டலன்னு அது நம்ம பேரெல்லாம் கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அது என்ன பழக்கம் இங்கே? சரி விடுங்க சரசக்கோ, ஒரு நாள் அந்த பரட்டையை கொளுத்தி விட்டுருவோம். வைக்க போறா சேர்த்து. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பாரு, நான் முடிய பிடிச்சு ஆய போறேன். சரி சரசு கோவப்படாத, சரி உட்காரு. இன்னைக்கு வேற நியூஸ்ல மழை வரும்னு சொல்லி போட்டான். மழைகளை வர போறதுக்குள்ள நம்ம வீடு போய் சேரணும். உனக்கு தோட்டத்துல வேலை முடிஞ்சுதா? எனக்கு என்னக்கோ வேலை? எனக்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லைக்கா தோட்டத்துல. நானும் கொஞ்சம் இதுக்கு தான் கடந்ததே வாழ்ந்து முடிச்சிட்டேன். இனிமே மழை வராப்புல வேற கூறப்பாகுது. அதனால நம்ம வீட்டுக்கு போக வேண்டியது தான். வேற மழை வந்துட்டு இடந்தாங்க நனைஞ்சிட்டு அடக்க முடியாது இந்த பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு. ஆமா அதுவும் சரிதான். ஏதோ புயல் வருதாம்மா, அதனால மழை வரும்னு சொல்லி நியூஸ்ல போட்டான். வரட்டும் மழைலாம் வந்தா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி பாய்க்க வேலைலாம் இருக்காதுல்ல? ஆமா, நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி பாய்க்க வேண்டிய வேலை இல்லை. மழை தண்ணியே போதும். எங்கள் வீட்டுக்காரன் ஒரு 4 நாள் வீட்டில் கிடப்பாரு. நானா கொஞ்சம் மழை வரட்டுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, அந்த வெக்கைக்கு அப்புறம் கொஞ்சம் மழை வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். ஆமா, மழை வரும்போது ஐயே மழை வந்துக்கிட்டு கசகசன்னு இருக்க, வெயில் அடிச்சாப்புல தேவையில்லாமன்னு இருக்கும். அப்புறம் வெயில் அடிக்கும்போது ஐயோட அம்மாடா மழை வந்தாவே நல்லா இருக்குமேன்னு இருக்கும். அது எல்லாருக்கும் மாறி மாறி இருக்கிறது தான். என்ன அவ்வளோ ஒரு கையிலையும் இழந்த பழம் நடமாட்டம் அதிகமாக இருக்கு? இந்த பிள்ளைல பறிச்சுட்டு வந்துச்சுவே? ஆமா, அந்த பிள்ளைல தான் கொண்டு வந்துச்சுவே. நல்லா பெரிய பெரிய இழந்த காயா இருக்கு பாருங்க. ஆமா, நல்ல பெரிய இழந்த காயா இருக்கு. இது எங்க இருந்து வந்து கிடைச்சிச்சா? அப்படியா? நல்ல பெரிய காயா இருக்க. பரவாயில்ல பெரிய பொண்ணு, இந்த பிள்ளைகளுக்கு கேட்டு பறிச்சுட்டு வந்திருக்கு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? வேலையை தாண்டி குதிச்சு பறிச்சுட்டு மரத்தோட மரத்தை பிடிங்கிட்டு வந்திருப்போம். பத்தியா?